வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்டுமான வேலை எப்போது ஆரம்பிக்கலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, சார் வீடு கட்டுற வேலை எப்போனாலும் ஆரம்பிக்கலாமா, இல்லை காலண்டரில் போட்டிருக்கிற காலண்டரில் பின்னாடி போட்டிருக்கிற அந்த டேட்டில் தான் ஆரம்பிக்கணுமா, இல்லை எப்போது வேணாலும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டுவது என்பது ஒரு லேசான காரியம் கிடையாது. அது ஒரு பெரிய வேலை. அது எல்லாருக்கும் அது வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. நிறையா இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் பாருங்கள், நிறைய வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களை குறித்து விசாரிக்கும் போது அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வீடு கட்டுற அந்த ஒரு வேலை என்னென்ன செய்யலை, வரலை. அதே போல் தான் கொத்தனாரும் நிறைய வீடு கட்டி கொடுக்குறோம். ஆனாலும் ஒரு சிலர் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ இந்த வீடு கட்டுவது என்பது நம்ம நேரங்கள் காலங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு கையில் வர்ற பணம் என்ன செஞ்சிடும்னா அது வேறு பக்கம் போயிடும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற ஐடியா உங்களுக்கு கையில் எப்போ பணம் வந்துச்சோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நேரங்காலம் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம கையில் பணம் கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு வேளை இப்போ நமக்கு ஒரு பேஸ்மெண்ட்டு போடுற அளவுக்கு நம்ம கையில் இப்போ பணம் இருக்குது அப்படின்னா, ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே நம்ம ஒரு லெண்டர் ஸ்டேஜ், ரூஃப் காங்கிரீட் வரைக்கும் அப்படின்னா கொண்டு வரலாம். அதாவது நம்ம லோன் போட்டு கட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த கட்டிட வேலையை நம்ம கொண்டு போயிடலாம். மொத்தமாக நம்ம கையில் பணம் நம்ம வேலையை என்றைக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியவே முடியாது. நம்மளை போன்ற நடுத்தர மக்கள் பார்த்திங்கன்னா, அதாவது மொத்தமாக கையில் வச்சுக்கிட்டு வேலையை முடிக்கணும் என்பது முடியவே முடியாது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டிட வேலையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை போடுறோம், அடுத்து லெண்டர் ஸ்டேஜு, ரூஃப் காங்கிரீட் போட்டாச்சுன்னா ஒரு 20 நாள் அப்படியே விட்டுருவோம். அந்த 20 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடச்சி அப்படின்னா நம்ம அடுத்த பூச்சி வேலை, ஃபினிஷிங் வேலையை பார்த்துடலாம். அதனால் உங்கள் கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாமதிக்கவே வேணாம். அதே போல் ஒரு பெரிய பில்டிங் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் சுமார் ஒரு ரூம் தான் எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு மினி ஹவுஸ் தான் கட்ட போகிறீங்க, ஒரு பட்ஜெட் ஹவுஸ் தான் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. உங்களுக்கு எது அர்ஜென்ட்டோ அதை பாருங்கள், சரியா? இதில் எதையும் என்னுடைய கருத்து, உங்கள் கையில் பணம் எப்போ வந்துச்சோ அப்போயே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் என்பதை நான் உங்களோட சொல்கிறேன். வேறு எதுவும் கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா நல்ல கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் நம்முடைய சேனல் முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.